கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்ததாமே இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தை நாம் எல்லாருமாய் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2020 வருடத்திலே 6 மாதங்களை கடந்து வர கர்த்தருக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நம் தேவனை மகிழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாருமாய் கொஞ்ச நேரமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாய், உண்மை ஆராதிக்கும்படியாய், உண்மை மகிழ்ப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நான் ஆவியோடும் இருப்பேன், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு பாடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு என்று வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தருவீராங்கப்பா. பேசுகிறதான தாசை மறைத்து தேவ ஆவியானவர் தாமே வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இந்த கருத்தை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீ நாமே தாங்கி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்கான மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்ற பாடலை பாடப்போகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், தூதர்களை துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரனே, வாலிபர்களே, பெரியோர்களே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற பாடல்ல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி இந்த பாடலை பாடப்போகிறோம். Bye.
இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய கோட்டை அவர்தான், நம்முடைய துருவம் அவர்தான், நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நமக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன் நமக்கு ஒருவர், அவர் மாத்திரமே. இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளையும் கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். பாடும் சர்வவல்ல ராஜன் என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு அற்புத இயேசு ராஜன் காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து விடுதலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து விடுதலை கொண்டு வருபவர் நீ பெரியவர் பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீ பெரியவர் உனக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீ பெரியவர் உனக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீ பெரியவர் உனக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு அற்புத இயேசு ராஜன் உத்தம
மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு அற்புதராய், அடைக்கலமாய், கோட்டையாய், துருகமாய், நம்மளுடைய நம்பிக்கையாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாய் வீடுகளிலே ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ பெரியவர் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு ஒருபோதுமே கைவிடாதவர், ஒருபோதும் அவளை வெட்கமடைய செய்யாதவர் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சபா இதோ ஆண்டவரே உலகம் ஆண்டவரே கடைசி நாட்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறதப்பா. இதோ உடைய வருகை அதி சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே சபா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆயத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க ராஜா. இந்த ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலப்பா அநேகரப்பா கண்ணீரிலையும் ஆண்டவரே வேதனையிலும் ஆண்டவரே நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே நீர் அறிவீரப்பா. உங்க ஒருவருக்கு மாத்திரம்தான் எல்லாமே வெளிச்சமா இருக்கிறது தகப்பனே. அப்பா உண்மை நம்பின பிள்ளைகளை நீ வெட்கப்படுத்தாத தேவன் ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து காலங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். கண்ணீரை துடைத்து காலங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகளாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமை எனக்கு தந்தீர். மகளாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமை எனக்கு தந்தீர். ஐயா உரிமை எனக்கு தந்தீர். ஐயா உரிமை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லவரே அறிவுக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லவரே அறிவுக்கு தந்தீரே. ஐயா அறிவுக்கு தந்தீரே. ஐயா அறிவுக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உழவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உழவர்கள் நடந்தார்கள். ஐயா உழவர்கள் நடந்தார்கள். ஐயா உழவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம்,
நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை, உண்மை நான் சொந்தரித்தால் கொள்ளை எனக்கில்லை. உண்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை, உண்மை நான் சொந்தரித்தால் கொள்ளை எனக்கில்லை. நீங்கள் செய்த நன்மைக்கு நான் என்ன செலுத்துவேன், நாள் முழுதும் காலம் தொழுது மகிழுவேன். நீங்கள் செய்த நன்மைக்கு நான் என்ன செலுத்துவேன், நாள் முழுதும் காலம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உண்மை மாறுவேன், உன்னை நான் ஒளிப்பினாலே உடலில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உண்மை மாறுவேன், உன்னை நான் ஒளிப்பினாலே உலகில் வாழுவேன். நானும் அது அறியேன் ஆசீர்வதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நானும் அது அறியேன் ஆசீர்வதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க எல்லாம் ஆராதனை எல்லாமே எனக்கு. அன்பே நீங்க வந்தா மாத்திரம் எங்களுக்கு சந்தோஷப்பா. நீங்க எல்லாமே எங்களுக்கு ஆராதனையில ஒண்ணுமே இல்லப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உண்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாத ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாடினது போல உண்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்ற பாடலை நாங்கள் பாடினது போல அப்பா நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டோம். ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், நீ ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாதவர். ஆண்டவரே ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. என் தேவனே நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உங்களுடைய வார்த்தையால உலகத்தை சிருஷ்டித்தீர் அப்பா. ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. என் ஆவியானவரே எங்கள் தேஜதவானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உம்மாலே கொடுத்த காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர் அப்பா. இந்த நேரத்தில் ராஜா, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் அப்பா வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே உயிர்களை மாய்த்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு உயிர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தேவனே, கிருபையாய் இருக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வியாதிலிருந்து சீக்கிரமா விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, இது எங்களால அல்ல, மனிதர்களால அல்ல அப்பா, என் தேவனால கூடும் ஆண்டவரே. ஒருவரால மாத்திரம் தான் முடியோடாச்சு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கப்பா. ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேதனையிலிருந்து, இந்த வியாதிலிருந்து நீங்க விடுதலை தாங்க ராஜா. உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனை ஜனங்கள் வேலை இல்லாமல் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எல்லா ஜனங்களையும் கண் நோக்கி பாருங்கப்பா. தங்கள் அன்றாட தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உலகம் உடைய வீடு வாசலை தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு ஜனம் கூட குறையோடு காணப்படக்கூடாதப்பா. எல்லாருடைய குறைவையும் நிறைவாய் மாற்றித்தாங்கப்பா. உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ தாமே ஆண்டவரே உண்மை கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களோட எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீ தாமே அப்பா எங்களுடைய வேதனை நீக்கி நாங்கள் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இதை நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர். நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆலோசனைப்படி வழி நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, மீதியான எல்லாவற்றையும் காற்றிருந்த கருத்துல சமர்ப்பிக்கிறோம் கர்த்தர். நீதாமே தாங்கி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த 6 மாதங்களை நாம் சுகத்தோடு பலத்தோடு கடந்து பண்ணின ஆண்டவர் 7வது மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்று சொல்லி அவர் சமூகத்திலே எப்பொழுதும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வருகிற ஆண்டவர் இந்த மாதத்திலும் அப்படி ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி நம்மை அவரை துதிக்க பண்ணுகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீத புத்தகத்தின் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒன்றை, அவன் வாழ்க்கையில ருசித்த ஒன்றை இங்கு பாடலாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தன்னோடு இருப்பதை, ஆண்டவருக்கு முன்பாக இவர் ஆண்டவரை ஆராதிப்பதை, இப்படி பல காரியங்களை ஒப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தின் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பதாய் சொல்லுகிறார். முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் என்ன? எப்பொழுதும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆண்டவரையே சார்ந்து வாழ்வது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை கொடுப்பது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு முன்பாய் இருப்பதினால் எதுவும் என்னை அசைப்பதில்லை என்பதாய் தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சின்ன சின்ன காரியத்துக்கும் அசைக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான இக்கட்டை, பலவிதமான சங்கடத்தை, பலவிதமான பிரச்சனைகளை ஜெயித்து வாழுகிற வாழ்க்கைதான் விசுவாச வாழ்க்கை. மெழுகையும் களிமண்ணையும் தீயினிடத்தில் கொண்டு வந்தால் தீயின் சுபாவம் ஒன்றுதான். ஆனால் மெழுகு உருகி போகிறது தீக்கு முன்பாக. ஆனால் களிமண் இறுகி பலம் கொள்கிறது. மனுஷனுக்கு வருகிற சோதனையும் அப்படித்தான். எல்லாருக்கும் சோதனை வருகிறது. ஆனால் சிலருடைய இருதயம் அசைக்கப்படுகிறது. சிலர் சீக்கிரத்தில் சோர்ந்து போகிறார்கள். சிலர் சீக்கிரத்தில் தங்களுக்கு வருகிற பாடுகளின் மத்தியிலே ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்து தைரியமாய் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா தடைகளையும் ஜெயிப்பதற்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருப்பதனால் எதுவும் என்னை அசைப்பதில்லை என்கிற விசுவாச வாழ்க்கையோடு, விசுவாச வார்த்தையோடு எந்த ஒரு மனிதன் வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசைவும் உண்டாவதில்லை. அவனை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகத்தின் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சீயோன் பர்வதம் அசையாமல் இருக்கிறதோ அதுபோல கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை முன்பாக வைத்து ஓடுகிறவர்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்?
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு எது முதன்மையாக இருக்கிறது? அநேகருக்கு அவர்கள் படிப்பு முதன்மையாக இருக்கிறது. அநேகருக்கு அவர்களுடைய வேலை முதன்மையாக இருக்கிறது. அநேகருக்கு சொந்த குடும்பம் முதன்மையாக இருக்கிறது. உறவினர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். இப்படி பல காரியத்தை முன்பாக நிறுத்தி அதை மாத்திரமே நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை மாத்திரமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முதன்மையாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்தான் என்னுடைய முதன்மை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை வேறொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கர்த்தர் உன்னை திடமாய் தங்கியிருக்க பண்ணுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒன்று விசுவாசிக்க வேண்டும். எனக்கு முன்பாக நான் ஆண்டவரை நிறுத்தி இருக்கிறேன். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருந்து எல்லா நிலையிலும் என்னை பாதுகாப்பா என்கிற விசுவாசம் நமக்குள் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்கு சங்கீதக்காரனை குறித்து சங்கீதக்காரனாய் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்குமானால் எப்பொழுதும் ஆண்டவரை முன்பாக வைத்து ஓடிக்கொண்டிருந்த மனிதன். அவர்தான் தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாய் நிறுத்தி அவர் ஓடிக்கொண்டிருந்தார். ஆகையினால் எல்லா நிலையிலும் அவர் ஜெயத்தை பெற்றதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது. கவனிங்க, இங்கு கோலியாத்தை குறித்து வாசிக்கிறோம். கோலியாத் என்ன செய்வானாம்? எப்பொழுதும் தினந்தோறும் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களிடத்திலிருந்து ஒருவன் வந்து என்னோடு சண்டையிட்டு என்னை ஜெயிக்க வேண்டும் என்பதாய் சொல்லி அனுதினமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் வந்து நிற்பதை இங்கு பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, கோலியாத்தின் வார்த்தையின் நிமித்தம் சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் என்றால் மிகவும் பயப்பட்டார்கள். மிகவும் பயந்து கொண்டிருந்த கோலியாத்தின் நிமித்தம் வேதனையை சந்தித்துக் கொண்டிருந்த சவுலும் இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவரும் அனுதினமும் பயந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நாள் பயந்து கொண்டிருந்தார்கள்? எத்தனை நாள் இவன் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேலரை அல்லது இஸ்ரவேலுடைய தேவனை நிந்தித்துக் கொண்டிருந்தாங்க தெரியுமா? 40 நாள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். கவனிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பது மாத்திரமல்ல, இவர்கள் ஆராதிக்கிற தேவனை நிந்தித்துக் கொண்டிருந்தார், தூஷித்துக் கொண்டிருந்தார். உங்களிடத்தில் இருந்து யார் ஒருவன் என்னிடத்தில் வந்து சண்டையிட முடியும் என்று சொல்லி கொக்கரித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலையில்தான் சின்ன தாவீதாகிய இந்த தாவீது அந்த ராணுவத்தின் இடத்துல அல்லது தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாய் இந்த தாவீது தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படுகிறார். வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மூன்று மூத்த குமாரர் சவுலோடே கூட யுத்தத்துக்கு போயிருந்த. கவனிக்கணும், தாவீதுடைய அண்ணன்மார் 3 பேர் யுத்தத்திலே சவுலோடு இருந்தார்கள். அப்படின்னா ராணுவத்தில் இங்கு பார்க்கிறோம், தாவீதுடைய அண்ணன்மார் எலியாப், அபினதாப், ஷம்மா என்கிற 3 பேர் யுத்தத்தில் இருக்கிறார்கள், சவுலோடு இருக்கிறார்கள்.
அவர்களை பார்க்கும்படியாக தாவீது கடந்து போகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான. கவனிங்க, அதற்கு முன்பாக நாம் முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார்? இவனை நான் மேற்கொள்வேன், இவனை நான் ஜெயிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய சொந்த அண்ணன் இவனை பார்த்து வீட்டுக்கு போகும்படியா சொல்லுகிறார். அங்கிருக்கிறவர்கள் இவனை சிறு பயனாய் பார்த்தார்கள். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுக்கு எப்படி அப்படி ஒரு தைரியம் வந்தது? இந்த தாவீதுக்கு அந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்தது? ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு அருமையானவர்களே, அவன் எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை கொடுத்து அவரை முக்கியத்துவப்படுத்தி அவரை முதன்மைப்படுத்தி வாழுகிற கர்த்தருடைய மனிதனாயிருந்தார். ஆகையினால்தான் தைரியத்தோடு சொல்லுகிறார், இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன், இவனை ஜெயிப்பதற்கு என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்பதை தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். கவனிக்கணும், கர்த்தரை முன்பாக வைத்து அவர் தனக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் தருவார், எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவர், எல்லா நிலையிலும் அவர் என்னை எப்பொழுது வழிநடத்துவார் என்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கிற மனிதனை பார்த்து அநேகர் அசட்டை பண்ணலாம். ஒருவேளை நீங்களும் அநேகரால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். உங்களை அநேகர் ஆண்டவர் போனா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், என்ன கிடைத்துவிடும், என்ன நடந்துவிடும் என்று சொல்லி நம்மை பார்த்து உலகத்தால் அசட்டை பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்க வேண்டும். என்னவென்றால், நான் ஆண்டவரை முன்பாக வைத்து ஓடுகிறேன், எனக்கு முன்பாக என் ஆண்டவர் இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை தோற்று போக விட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோமையானால் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாய் கர்த்தர் நமக்கு கட்டாயம் ஜெயத்தை கட்டளையிடுவார். கோலியாத் இவனை பார்த்து அசட்டை பண்ணினான். சின்னவன் என்று சொல்லி இவனை ஏளனமாய் நினைத்தான். அப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து வாசிக்கலாம். 45ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் தன்னுடைய பலத்தை நம்பவில்லை. இந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தன்னுடைய சரீரம் கோலியாத்துக்கு நிகரான ஒன்று அல்ல. கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தேவையான எந்த ஒரு தகுதியும் இந்த தாவீதிடத்தில் இல்லை. ஒரே ஒரு தகுதிதான். என்ன அது? ஆண்டவரை எப்பொழுது முன்பாக வைத்து ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கு எந்த தகுதியுமே இல்லை என்கிற நிலையில் பல நேரம் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆண்டவரை முன்பாய் வைத்து ஓடுவாயானால் அந்த ஒரு தகுதி போதும் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு. அந்த ஒரு தகுதிதான் தாவீதிடத்தில் இருந்தது. கோலியாத்தை ஜெயிப்பதற்கு சரீர பலம் இல்லை, யுத்த காரியத்தில் அவனுக்கு அனுபவம் இல்லை, எந்த ஒரு யுத்தத்திலும் கலந்து கொண்டதாகவும் தெரியவில்லை.
அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த தாவீது என்ன தைரியத்தோடு வருகிறார்? ஒரே ஒரு காரியம்தான், என் ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். யுத்தம் செய்வது என்னுடைய காரியம் அல்ல, நான் யுத்தம் செய்ய போவதில்லை. தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தொடர்ந்து வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவன் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அவன் சொல்ற, சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் உன்னை ஒப்புக் கொடுப்பார். நான் ஜெயிப்பேன், என்னால எல்லாம் முடியும் அவன் ஒருபோதும் சொல்லல. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் நீதியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான் யுத்தம் கர்த்தருடையது. ஏனென்றால் எனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய சரீரம் ஒருவேளை இந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஏற்ற ஒரு சரீரமா இல்லாமல் இருக்கலாம், அல்லது இந்த கோலியாத்து உடுத்திருக்கிற உடைய போல் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். இந்த கோலியாத்து பயிற்சி பெற்றது போல் நான் ஒருவேளை யுத்த சமத்தனாரா அல்லது யுத்தத்தில் வல்லவனா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்பதை இவன் தைரியமாய் சொல்லி இந்த கோலியாத்தை ஜெயிப்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அசட்டை பண்ணப்பட்ட தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் கோலியாத்தை ஜெயிக்கும்படியா கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா நிலையிலும் இந்த தாவீது ஆண்டவரை முதன்மைப்படுத்தினார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எங்கே? இந்த ஊரடங்கு உத்தரவு போடுவதற்கு முன்பாக நாம் சபைகளிலே கூடி ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் பாஸ்டர் கேள்வி கேட்பார், ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல அப்படின்னு கேள்வி கேட்பார் என்கிற அந்த ஒரே காரணத்தில் கூட சபைகளுக்கு நாம் துரிதமாய் கடந்து வந்திருப்போம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதற்கு. ஆனா இன்றைக்கு வீடுகளில் இருக்கிறோம், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல், நேரத்தோடு எத்தனை மணிக்கு ஆராதனை தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் ஆராதிப்பதை விட்டுவிட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? குடும்ப காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எப்படிப்பட்ட முக்கியத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஒரு உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி ஆண்டவரை முக்கியத்துவம் படுத்துகிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படியே நம்மை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் அசைக்கப்படாமல் பாதுகாப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டவர் கணத்தை கொடுக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணம், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கு கொடை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமையிலா இருக்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை முன்பாக வைப்பவன் என்னெல்லாம் செய்வான் என்றால், எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து
ஆண்டுடைய வார்த்தையின் இடத்தை கேட்டு அவர் வார்த்தையின்படியே நடப்பதற்கு தன்னை அர்ப்பணிப்பார். ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி நான் செய்வேன், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், செய்யலாமா வேண்டாமா என்று ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெயமுள்ளதாக இருக்கும். வாசிக்கலாம் 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, ஆ. நான் யூதாவின் பட்டணங்கள் கவனிங்க, தாவீது கர்த்தரை நோக்கி யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று இருக்கலாமா என்று என்ன செய்தான்? விசாரித்தான். விசாரித்த. கவனிங்க, ஒரு இடத்துல போய் குடியிருப்பது கூட இங்க தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் குடியிருக்கலாமா வேண்டாமா என்று கேட்டார். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு கர்த்தர் போ என்றார். போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று. கவனிங்க, போன்னு சொல்லிட்டார். எங்க போனோம்? எவ்விடத்திற்கு போகலாம் என்று. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோனுக்கு போ என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிப்பேன், எல்லாம் எனக்கு தெரியும் என்று நம்மை நாமே பெருமையா எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் நான் குடியிருக்கலாமா என்று கேட்ட போது போ என்றார். எங்கு போவது? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த காரியங்களை செய்யலாமா வேண்டாமா, இதை நான் எப்படி செய்வது, குடும்ப காரியங்களிலே இவ்வளவா இருக்கிறதே, இதை எப்படி செய்வது, அல்லது வேலை காரியங்களிலே இப்படி இருக்கிறதே, நான் இதை எப்படி செய்வது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை சமூகத்திலே உலகால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை இதை செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு சரியான வழிகாட்டுதலை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி செய்தபடினால்தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை கவனிங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் நான் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? கவனிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முன்பாக வைப்பதில் என்ன அர்த்தம்? முக்கியத்துவம். எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் தான். நான் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் எல்லா நிலையிலும் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருப்பார். அப்படிப்பட்ட மனிதன் தான் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் என் முன்பாய் இருக்கிறார், அவர் என் வலது பாசத்தில் என்னோடு இருக்கிறார், அவர் இருப்பதுதான் நான் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரே, பெலிஸ்தரை நான் பின்தொடரலாமா, அவர்களை முறியடிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா என்று ஆண்டுடைய சமூகத்தில் விசாரிக்கிறதை கேட்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து செபித்து ஆண்டுடத்தில் கேட்டு செயல்பட்டது நிமித்தம் எல்லா நிலையிலும் இந்த தாவீது ஜெயத்தையே பெற்றுக் கொண்டு வந்தார். தோற்று போகவே இல்லை. ஏனென்றால் இவர் சுயமாய் முடிவெடுக்கவில்லை, சுயமாய் எதையும் செய்யவில்லை. எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா, இங்கு நான் போகலாமா போக வேண்டாமா என்று எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் சொல்லும், நீர் சொல்வதை நான் செய்வேன் என்று எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி செபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தார். ஆகையால் தான் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். இப்பொழுது நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான நிலையில ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்,
என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் முகத்தை நோக்கி பார்த்தால் அவர் நமக்கு சரியான வழிகாட்டுதலை நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை, அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு முன்பாக ஆண்டவரை கொண்டு வரும். எல்லா நிலையிலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துவோம். அப்படி படுத்துவோமையானால் நிச்சயமாய் எந்த சூழலையும் நம்மை அசைக்க முடியாது. சங்கீதக்காரர் சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தையின்படியே நம்மையும் எதுவும் அசைக்க முடியாது, அசைக்கப்படுவதில்லை என்று தைரியமாய் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு பலம் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை பாதுகாக்க முடியாது, நடத்த முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே, எப்படி தாவீது தைரியமாய் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு வைத்திருக்கிறேன், அவருடைய வலது வசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். அதுபோல நானும் என் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்மை நான் முன்பாக வைத்து ஓடட்டும். எனக்கு முன்பாக பணம் அல்ல, பொருள் அல்ல, என்னுடைய ஆஸ்திகள் அல்ல, எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசுவை முன்பாக வைத்து நான் ஓடட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாமே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்ம எல்லா சூழ்நிலைகளும் பாதுகாப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகத்தை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ். நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் அப்பா, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சமூகத்தில் நாங்கள் கூடி ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுது வார்த்தை கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்வது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படியே நாங்களும் எங்க வாழ்க்கையில எங்களுடைய பணம் அல்ல, எங்களுடைய பொருள் அல்ல, எங்களுடைய ஆஸ்திகள் அல்ல, எப்பொழுதும் உண்மை மாத்திரம் எங்களுக்கு முன்பாக வைத்து எங்கள் விசுவாச வாழ்க்கையை ஜெயத்தோடு ஓடி முடிக்க நீ கிருபை தருவீராக. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்களும் தைரியமாய் சொல்லட்டும். நான் அசைக்கப்படுவதில்லை என்று தைரியமாய் சொல்லுகிற அளவுக்கு எப்பொழுதும் உண்மை நாங்கள் முன்பாக வைத்து ஓட கிருபை தரும்படியாக சொல்லிக்கிறோம். நீ எல்லாவற்றையும் ஜெயிக்கிறான். அதுபோல ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தருவதற்கு நீ வல்லமையாக இருக்கிறீர். எப்படி தாவீது உம்மை முன்பாக வைத்து ஓடி ஆண்டவரை உம்மை முன்பாக வைத்து கோலியாத்தை ஜெயித்தாரும் அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். உம்மை நாங்கள் முன்பாக வைத்து எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எப்பொழுதும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து வாழ கிருபை காய்ச்சி நாமத்தை மாத்திரம் மையப்படுத்த ஆசீர்வதி காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உணர்வை நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென். அப்படி கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அன்பு, காவல் சமாதானம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகை பெற்றிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.